ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்டூட். சமீபத்துல தாய்வான்ல ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதனால வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல நிலநடுக்கம் பத்தி கேள்வி கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிலநடுக்கத்தை பொறுத்தவரை நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த நிலநடுக்கம் உருவாறதுக்கான சக்தி, அந்த வேவ் அப்படிங்கிறது எர்த்துக்கு அடியில ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபோக்கஸ், அப்படி இல்லைன்னா ஹைப்போ சென்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த உருவான வேவ் என்ன ஆகும்னா மேல டிரான்ஸ்பர் ஆகி நம்மளுடைய பூமியோடைய மேல் பரப்புல ஒரு இடத்த தாக்கும். ஸோ அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா எபி சென்டர் அப்படிங்கிறது. அந்த எபி சென்டர்ல எந்த இடத்துல எபி சென்டர் இருக்கோ அங்கதான் நிலநடுக்கம் வந்து ஏற்படும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த நிலநடுக்கத்தை மெஷர் பண்றதுக்கு ரெண்டு விஷயம் யூஸ் பண்றாங்க. அந்த நிலநடுக்கத்துடைய அந்த வேவ் எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்றதுக்காக ரிக்டர் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஸ்கேல் வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து 0ல இருந்து 9 வரை இருக்கும். அதுக்கப்புறமா அந்த எர்த்குவேக்னால எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் டேமேஜ் இருக்கு அப்படிங்கிறத கணக்கிடுறதுக்காக மெர்காலி ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஸ்கேல் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல வந்து 1ல இருந்து 12 வரை உள்ள புள்ளிகள் இருக்கும். ஸோ 12 ரொம்ப மிகப்பெரிய டேமேஜ் ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிவில் ஸ்டூ.